பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த சம்மர் ஸ்லாமில் நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். ரீசெண்டாக நடந்த சம்மர் ஸ்லாம் நைட் 1 என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாகவே ரிசல்ட் வீடியோவே டீகோட் பண்ணுவோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ சொல்லுற அப்படி இல்லை உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ ஃபார் வச்சு ரைட். ஓகே, நம்ம டைமஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள எல்லாம். ஸோ கிக் ஆஃப் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் ஜே ஊசோ வர்சஸ் பிரான்சன் ரீட் பிரான் பிரேக்கருக்கான டாக் டீம் மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான்சன் ரீட் பிரான் பிரேக்கருக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக ரிங் சைடில் இருக்காரு. மேட்ச் நல்லா தான் போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த மேட்சோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தோன்னா பிரான்சன் ரீடும் பிரான் பிரேக்கரும் ஸ்டாக் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம ஜே ஊசோவை பயங்கர வீக்னஸாக வந்து பார்த்தோன்னா காட்டிட்டாங்க. அது ஒன்று தான் ஒரு மைனஸ். மற்றபடி இந்த மேட்ச் வந்து பார்த்தோன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா பயங்கரமான சேர்ஸ் ஆர்ஆர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்தோன்னா பயங்கரமாகவே இருந்துச்சு. ஆடியன்ஸை பற்றி தனியாக சொல்லியே ஆகணும். ஸோ அவங்க ஷோவஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெறிக்க விட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்களுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. சரி, இந்த மேட்சோடைய கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா, ஸோ ரோமன் ரெயின்ஸும் ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒன்டி கனெக்ட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ ஒன்டி ரெண்டு பேருமே வந்து டாக் டீமாக யூஸ் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸும் ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது மேட்ச் பொறுத்த வரைக்கும் WWE விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் ராக்ஸன் பேரஸ் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ரெக்கார்ட் ரோட்ரிகஸ் அவங்களுடைய டைட்டில் நம்மளுடைய அலெக்ஸா பிளிஸ் ஷார்லட் ஃபேர் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பெரிய லெவலில் கொடுக்கல. சீரியஸ்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மேட்ச் தவிர்த்து எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அது வேறு விஷயம். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான மேட்சாக தான் இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸை போட்டு தாக்கிட்டாங்க தான் சொல்லணும். குறிப்பாக இந்த மேட்ச்சில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸா பிளிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீட் பண்ணாங்க. ஷார்லட் ஃபேரை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல அலெக்ஸா பிளிஸ் பயங்கர டாமினன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா லீட் பண்ணாங்க மேட்சை. இந்த மேட்ச்சில் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸா பிளிஸ் நம்மளுடைய ராக்ஸன் பேரஸை பின் பண்ணி நியூ WWE டாக் டீம் சாம்பியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆகிட்டாங்க நம்மளோட அலெக்ஸா பிளிஸும் ஷார்லட் ஃபேரும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்துச்சு இந்த மேட்ச்சில். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது இவரையும் கண்ட ஷார்லட் ஃபேர் அலெக்ஸா பிளிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நான் ப்ரெடிக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ரிட்டைன் பண்ணிடுவாங்கன்றதை சொல்லியிருந்தேன். ரைட்டு ஒரு மூணாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் சமிசன் வர்சஸ் கெரின் காஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்ச் வந்து பார்த்தோன்னா ஓகே நல்லா தான் இருந்துச்சு. இந்த மேட்சோடைய கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமிசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெரின் காஸை பீட் பண்ணிடுறாரு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலட் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா கெரின் காஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் சமிசன் க்ளீனாகவே வின் பண்ணியிருப்பாரு. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் நான் அந்த லாஸ்ட் ஸ்ட்ரீமிங்கில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆல்சோ லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன் வீடியோலேயே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ கெரின் காஸ் இந்த மேட்ச்சில் அவருடைய இந்த மேட்சோடைய ரிசல்ட்டை வச்சு தான் பார்த்தீங்கன்னா கெரின் காஸோட ஃபியூச்சர் WWEல எப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சமிசன் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்டாரு. அண்ட் ஆல்சோ சமிசன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாரா, இட்ஸ் ஆல் ஓவர்ன்றதை வந்து சமிசன் சொல்லியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ கெரின் காஸும் ஆமான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுல வந்து ஒரு சின்ன டீஸ் எடுத்துக்கலாம். ஸோ WWE வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேலட்டுக்கும் கெரின் காஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வந்து ஆஃபர் பண்ணலன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்லலை, இப்போ வரைக்கும் கரண்டாக இதை ஒரு டீஸாகவே எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவங்க WWE விட்டு வெளியே போகிறாங்க போல். ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் வாங்கணும். ஒரு டேலண்ட்டாக அவங்க மிஸ். நாலாவது மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸோ WWE விமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் டிஃபனி ஸ்டாடன் வர்ஸ் ஜேட் கெரிலுக்கான மேட்ச். இந்த மேட்ச் நான் பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு சொன்னேன். பட் இந்த மேட்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச் வாஸ் ஆவரேஜ். இந்த கார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜான மேட்ச். இந்த மேட்ச்சுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இன்னொரு மேட்ச் இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் ஃபைனலாக நம்மளுடைய டிஃபனி ஸ்டாடன் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷனில் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸோ ஜேட் கெரில் வின் பண்ணுவாங்கன்றத சொல்லியிருந்தேன். போன மேட்ச்சில் என்ன சொல்லியிருந்தேன், ஸோ கெரின் காஸ் வின் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி ஆயிடுச்சு. ஒத்துக்கிட்டே இருக்கியடா. 5வது மேட்ச் பொறுத்த வரைக்கும் லோகன் பால் ட்ரூ மெக்கின்டையர் வர்சஸ் நம்மளோட ஜெல்லி ரோல் ராண்டி ஆர்டனுக்கான டாக் டீம் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரோல், இன்னொன்று லோகன் பால். ஜெல்லி ரோலை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா செலிபிரிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்துட மாட்டாங்க. WWE வந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்ஜுரிஸ் எதுவும் இல்லாமல் இருக்க மாட்டாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்டாகவே சொல்லலாம். பட் இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து WWEக்கு வந்திருக்காரு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு ஆக்டிவாக சண்டை போடல, அது வேறு விஷயம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாரு, அதெல்லாம் வேறு விஷயம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் டிசிஷன் எடுத்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால். ஸோ லோகன் பாலை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு ஒரு ஹாட்டாக இருந்ததே வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் தான். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் இல்லைன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சாக தான் இருக்கும். ஸோ குறிப்பாக சொன்னால் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மட்டி மேட்ச் ஆகிருக்கும் லோகன் பால் இல்லைன்னா. ஸோ லோகன் பால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேட்சை எங்கேஜாக வச்சு ஸோ அந்த ஹை ஃப்ளேம் மூலம் ஒன்று ஜெலிரோட வச்சு பர்ஃபார்ம் பண்ணலாம், அதெல்லாம் பயங்கரமாகவே இருந்துச்சு. ஸோ இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா அட்ராசிட்டி பண்ணதே லோகன் பால் தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் இருந்தது வந்து லோகன் பால் வச்சு தான். லோகன் பால் இல்லைன்னா இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இன்னும் போச்சிருக்க வேண்டியதான். ஸோ இந்த மேட்ச்சில் கிளைமேக்ஸில் ட்ரூ மெக்கின்டையர் லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். லோகன் பால் நம்மளோட ஜெல்லி ரோலை பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணிட்டாங்க. அதான் நான் சொன்னேன்ல, ஸோ டிஃபனி ஸ்டாடன் வர்சஸ் ஜேட் கெரில் அது போக இந்த டாக் டீம் மேட்ச், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜான மேட்ச். இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை 2 மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜான
மேட்ச்ன்றதை நோட் பண்ணேன். ஃபைனலாக இந்த மேட்சோடைய ஒரு எண்டிங்கில் ஸோ ஒரு சென்டர் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாலையா படம் ட்விஸ்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பயங்கரமாகவே இருந்துச்சு. எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்றதை சொல்லுங்கள். சரி, ஃபைனலாக தான் வந்துச்சு கிளைமேக்ஸு. ஸோ கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ வேர்ல்டு வீக் சாம்பியன்ஷிப் மேட்ச் நம்மளுடைய சிஎம் பங்க் வர்சஸ் குந்தருக்கான மேட்ச்சு. ஸோ இந்த மேட்சோடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குந்தருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருந்தேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பலரும் அதை தான் சொல்லியிருந்தாங்க. பலர் சொல்கிறதெல்லாம் அங்கே பேசக்கூடாது, நீ என்ன சொன்னேன்னு தான் கேட்குறீங்களா? ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து குந்தர் தான் ஜெயிப்பாருன்றது சொல்லியிருந்தேன். பட் இந்த மேட்ச் வாஸ் ஆசம் கைஸ். ஸோ மேட்ச் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. மெயின் இவெண்ட்டுக்கு ஒர்த்தாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வச்சுருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குந்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்டட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த மேட்சோடைய கிளைமேக்ஸில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா குந்தரை பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் நியூ வேர்ல்டு வீக் சாம்பியனாகவும் க்ரௌன் ஆகிட்டாரு. இதோட முடிஞ்சு ஸோ அவத்திட்டு படுத்துடலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் அந்த ட்விஸ்ட்டு. ஸோ சேத்ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. சேத்ராலன்ஸ் அந்த ஹெல்ப் ஸ்டிக்கோட தான் வராரு. ஸோ நான் இருக்கேன், நான் மறந்துடாத, நான் என்கிட்ட ப்ரீஃப் கேஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. பட் இருந்தாலும் ஸ்டிக்ஸு அந்த பேண்டேஜ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கேஷ் இன் பண்ணுறதுக்காக வராரு. அந்த ஆல்சோ அந்த பீஃப் கேஸ் அடித்து நம்மளுடைய சிஎம் பங்க பயங்கரமாகவே அட்டாக் பண்ணிடுறாரு. அட்டாக் பண்ணதுக்கப்புறமா கேஷ் இன் பண்ணி கிரப்ஸ்டாம்லாம் போட்டு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ நியூ சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆகிட்டாரு. சேம் ஃபேட் நம்ம ட்ரூ மேக்கிண்டேருக்கு நடந்தது தான். ஸோ ட்ரூ மேக்கிண்டேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் 5 நிமிஷம் சாம்பியனாக இருப்பார். அதுக்கப்புறம் டேமின் பீஸ் கேஷ் இன் பண்ணியிருப்பார்ல. ஸோ அதே சுச்சுவேஷன் தான் இங்கே நம்மளுடைய சிஎம் பங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இந்த இடத்துல சிஎம் பங்கு ஒரு 5 நிமிஷம் கூட சாம்பியனாக இருந்திருக்க மாட்டார். சேத்ராலன்ஸ் வந்து கேஷ் இன் பண்ணி இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸோ சேத்ராலன்ஸ் ஃபேக்ஷனில் பிரான்ஸ் அண்ட் பிரான் பிரேக்கர் பாலியமன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே செலிப்ரேட் பண்ணுறாங்க. திஸ் வாஸ் ரைட் காலான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒரு ரைட் கால் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் சேத்ராலன்ஸை ஏன்டா இன்ஜுரின்ற மாதிரி அமிச்சிங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சின்ஸ் உங்களுக்கு தெரியுமான்றது தெரியல. ஸோ சேத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்க்கான கான்ட்ராக்ட் வச்சு அதை பயங்கர ஹைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போனவர். அவர் கையில் மணி இந்த பங்கு கொடுத்து இப்போ இன்ஜுரி என்னடா பண்ணுவீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. மணி இந்த பங்கு கண்ணிலே காட்ட மாட்டானுங்க போல கைஸ். ஸோ காட்ட மாட்டானுங்க மீன்ஸ் ஒரு ப்ராப்பர் ஃபியூட் மாதிரி வச்சு காட்ட மாட்டானுங்க போல். கடைசி 2 வருஷமாக அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த இடத்துல WWE எனக்கு சேத்ராலன்ஸ் சாம்பியன் ஆகிறதுலாம் ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல மணி இந்த பேங்கை வச்சுக்கிட்டு அவரை ஏன் இன்ஜுரின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணாங்கன்றது தான் எனக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா சேத்ராலன்ஸ் நான் சொல்லியிருந்தேன், இப்போ தான் நான் சொன்னேன். ஸோ அந்த ஒரு கான்ட்ராக்ட், ஒரு மேட்சோட கான்ட்ராக்ட் வச்சே மனுஷன் அம்புடு ஹைப் பண்ணுவார். அண்ட் ஆல்சோ மிட்கார்ட் டைட்டிலேருந்து ஒரு சின்ன பொருளை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மார்க்கெட் பண்ணுற சேத்ராலன்ஸ் கையில் ப்ரீஃப் கேஸை வச்சுக்கிட்டு அவருக்கு ஏன்டா இன்ஜுரின்னு அமிச்சிங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அது ஒன்று தான் எனக்கு பொறுத்தவரைக்கும் மைனஸ். மற்றபடி சேத்ராலன்ஸ் சாம்பியன் ஆனதெல்லாம் ஒரு ரைட் கால் தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அப்கமிங் சேத்ராலன்ஸ் வந்து சிஎம் பங்கான ஃபியூட் தான் போக போகுது. குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஃபியூடில் போவாரான்றது எனக்கு தெரியல. குந்தர் எனக்கு தெரிஞ்சு சாம்பியன்ஷிப் ஃபியூட் இதுக்கப்புறம் வருவாரான்றது பெரிய கொஸ்டின் மாதிரி தான். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்துக்கினே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.